ஞானத்தினால் கிடைக்கும் 20 விதமான பலன்களை தொடர்ச்சியாய் நாம் தியானித்தோம். இப்பொழுது ஞானம் வெறுக்கும் காரியங்களும் ஞானம் சிநேகிக்கும் காரியத்தையும் இந்த தொடரிலே பார்க்க போகிறோம். ஞானம் சிநேகிப்பது மாத்திரமல்ல, வெறுக்கவும் செய்கிறது. அப்படி வெறுக்கிற காரியங்கள் எவை என்பதை குறித்து பார்க்கும்போது அதிலே முதலாவது காணப்படுவது மேட்டிமையான கண் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மேட்டிமையான கண்களை ஞானம் வெறுக்கிறதா இருக்கிறது. ஏன் இந்த மேட்டிமையான கண்களை வெறுக்க வேண்டும்? ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவனுடைய கண்ணே விளக்காய் இருக்கிறது. அவன் கண் வெளிச்சமாக இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய கண்கள் நன்மையை பார்க்கவும் தீமையை பார்க்கவும் எப்படி உறுதுணையாக இருக்கிறதோ, அதுபோல நன்மைகளை வெளிப்படுத்தவும் தீமைகளை வெளிப்படுத்தவும் இந்த கண்களே ஒரு மனிதனுடைய சரீரத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. இந்த கண்களிலே அன்பை வெளிப்படுத்தலாம், பாசத்தை வெளிப்படுத்தலாம், இரக்கத்தை வெளிப்படுத்தலாம், விசுவாசத்தை வெளிப்படுத்தலாம், நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். ஆனால் இதே கண்களாலே மற்றவர்களை அழிக்கவும் செய்யலாம், அல்லது தன்னைத்தானே அழித்து கொள்ளவும் செய்யலாம். அப்படி தன்னைத்தானே அழிப்பதற்கும் மற்றவர்களை அழிப்பதற்கும் இந்த கண் ஒரு காரணமாக இருக்கும் என்றால் அது மேட்டிமையை கொண்டிருப்பதே முதல் காரணமாக இருக்கிறது. மேட்டிமை என்பது என்ன? சக மனிதர்களை நாம் தகுதியிலும் நம்முடைய தரத்திலும் குறைந்து மதிப்பிட்டு நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொள்வதே மேட்டிமையான கண்ணாயிருக்கிறது. இந்த கண்களை ஞானம் வெறுக்கிறது, நாமும் வெறுப்போம்.